எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணியோட எத்தனை தடவை டேட்டிங் பண்ண? டேட்டிங்கா? அப்படின்னா அண்ணனுக்கு டேட்டிங்னா என்னன்னு தெரியாதான். சரி, அண்ணி கூட எத்தனை தடவை போன்ல பேசுனீங்க? என்கிட்ட போன் நம்பர்லாம் இல்ல. சத்தியமா சத்தியமா என்கிட்ட இல்ல. இவன் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். உன் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதான் வொர்க் அவுட் ஆகும். என்ன ட்ரிக்கா? என்ன ட்ரிக்? போன் டயல் கால்ல ஏகப்பட்ட டார்லிங் இருக்கே, யார் அது? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீ யாருன்னு மறந்துருப்ப. நானே கால் போட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, இருங்க இருங்க இருங்க. முதல்ல யார் பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசுங்க மேடம். நீங்க பாட்டுக்கு அட்டென்ட் பண்ணதும் புஜ்ஜு குட்டி செல்ல குட்டின்னு கொஞ்சிடாதீங்க. நான் யாரா? உங்க வருங்கால மணவாளனோட தங்கச்சி சக்தி பேசுறேன். ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட சில விஷயம் பேசலாம் தான் கால் பண்ணேன். எங்க அண்ணனை பத்தி நானே பெருமையா சொன்னா அது புகழ்ச்சியா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், என் அண்ணன் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா அவனுக்கு டென்ஷன் வந்தா ஒரு ஹாஃப் அடிச்சு உடனே டென்ஷன் ஆஃப் பண்ணிடுவான். அதனால அவன் கோவப்படுவான்னு நீங்க பயப்படவே தேவையில்ல. அவன் எவ்வளவு நல்லவன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவனுக்கு உங்களை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அந்த சந்தியா கிட்ட பேசுறதே இல்ல. என்னது? சந்தியா யாரா? ரோஷினியை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் சந்தியா தானே பிக்கப் பண்ணா. ரொம்ப ஜென்யூனுங்க எங்க அண்ணன். ஒரே நேரத்துல 4-5 பொண்ணுங்க கிட்ட பேசுற மட்டமான ஆள் இல்ல. ஒன்னு கழட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு பிக்கப் பண்ற அவ்வளவு டிசென்டான பையன். அப்புறம் அண்ணி உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், போன வாரம் மாயஜால் போனீங்களாமே. மாயஜாலுக்குலாம் கூப்பிடல. போன வாரம் மெரினா பீச் கூப்பிட்டு அதுக்கு ஒரு வாரம் பேசல. லூசு மாதிரி உளறிட்டு இருக்க. ஹலோ ஹலோ ஹலோ, போன பாரு, இன்னும் டயலே பண்ணல. ஆனா ஒண்ணு, எல்லாரும் சொல்றப்ப நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். என்ன நம்புற? பல்பு பையனுக்கு தான் பக்காவான பொண்ணு கிடைக்குங்கிறத. ஆமா, யாரு பல்பு பையன், யாரு பக்காவான பொண்ணு? ஐயோ, இது கூட புரியாதா பையன்? உன்னதான் சொல்றோம். என்ன சத்தம் பாரு. ஏய் விடுங்கடி அவனை. அவர் வந்துட்டாருக்கா. வாங்க நீ. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்காருங்க. கார்த்திக் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் 5 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். இல்ல, 5 நாள் லீவ் போடுறது ரொம்ப கஷ்டம். கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி, பிள்ளைங்களையும் இவளையும் 5 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வச்சிருங்க. தாராளமா கூட்டு போங்க, அவங்க வந்துருவாங்க. கோதாவரி, நீ என்னடி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கும் ஏதாவது வேலை இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இவங்களும் கோலு பொம்மை மாதிரி வரிசையா நிக்கிறாளுங்க. இவங்களுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் எப்போ எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல. இவ இப்படித்தான், யாரு கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் சரி, உடனே இவ பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆரம்பிச்சிட்டீங்களா?
எது மறக்கறாங்களோ இல்லையோ ஆமா இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பாங்க. இருக்காதா பின்ன கோதாவரி, நான் 5 நாளைக்கு முன்னாடியே உங்களெல்லாம் வர சொன்னதே இதுக்குதான். நம்ம வீட்ல நடக்கிற விசேஷம் இது. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன், எல்லாரும் வருவாங்க. அதுல மீனாட்சிக்கும் சக்திக்கும் நல்ல மாப்பிள்ளையா பாத்துருவோம், சரியா? சரிக்கா. டாட், மாம், நான் கிளம்புறேன். சிவா, ம்? மீட்டிங் கேன்சல் ஆனதுனால அப்செட் ஆயிட்டியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவங்க இல்லைன்னா இன்னொருத்தர். சரி, கல்யாண வேலையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகேம்மா. டாட், நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். இருப்பா, இப்போ நீ ஆபீஸ்க்கு போலனா ஆபீஸ்ல யாரும் ஃபீல் பண்ண போறது இல்ல. ஆனா உன் தங்கச்சிய பார்க்காம போனேன்னு வெச்சுக்க, அவ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. அதனால முதல்ல அவளை பார்த்துட்டு அப்புறம் போ. எதுக்குமா? டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதா? பத்திரிக்கையை உன் கூட போய் தான் கோவில்ல வச்சு அர்ச்சனை பண்ணணுமா. நீ வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா, சுந்தர் சும்மா தானே இருப்பான், அவனை கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே, நான் எதுக்கு? ஐயா, அவர் ரொம்ப பிஸிங்க. போட்டாக்கார கூப்பிட போயிருக்காரு. அவர் வந்த உடனே அவருக்கு பெரிய நிறைய வேலை வச்சிருக்காரு. அம்மா, கோயிலுக்கு போறதுன்னா நீங்க கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே. அவ அண்ணன் உன் கூட தான் போகணும்னு நினைக்கிறா. நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. நீயாச்சும் உன் தங்கச்சியாச்சு மேலதான் இருக்கா, நீயே போய் அவகிட்ட சொல்லு. யார் இது? யாரு? விடு அண்ணா. ம்? அண்ணா, இது என் ஃப்ரெண்ட் ரம்யா. உன்ன ஏய், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏண்டி இங்க இருந்தா உங்க அண்ணனை கரெக்ட் பண்ணிடுவேன்னு பாக்குறியா? செம்ம ஹேண்ட்ஸம் டி உங்க அண்ணன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போ அவன் எதுக்கு போயிருக்கான்னு தெரியுமா? உன்னை தொட்டான்ல, அதான் கை கழுவ போயிருக்கான். பாரா, சூப்பர். இப்படி எல்லாம் கூட பசங்க இருக்காங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே பொண்ணுங்க கைய தொடணும்னு நினைக்கிற பசங்க மத்தியில உங்க அண்ணன் ரொம்ப டிஃபரெண்டா. ஏய், நீ அவனை பத்தி ஆச்சரியப்படுறது அதிசயப்படுறதுல அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஏய், ஏன்டி இப்படி துரத்துற? ஏய், அவனுக்கு தான் பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. இருக்கட்டும் டி, முதல்ல என்ன பிடிக்குதா இல்லையான்னு பாப்போம். இப்படி ஒரு ஆளை தாண்டி கல்யாணம் பண்ணணும், அப்பதான் எந்த பொண்ணையும் பார்க்காம ராமனா இருப்பாங்க. அவன் ராம இல்லடி, அனுமாரு. இவனை கல்யாணம் பண்ணா அவனை சரியாவே பாத்துக்க மாட்டான். ஐயோ, சொன்னா கேளுடி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஹாய், இந்த டி-ஷர்ட் சூப்பரா இருக்கு. ஹலோ, உங்ககிட்ட தான் சொன்னேன், உங்க டி-ஷர்ட் சூப்பரா இருக்கு. கழட்டு தரேன், போட்டுக்கிறியா? இல்ல, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதனால தானே நான் வாங்கி போட்டிருக்கேன். அது எனக்கு தெரியாதா? அதை எதுக்கு நீ சொல்ற? இல்ல, ஜஸ்ட் சொல்லு. நான் ஏன் காசு போட்டு சட்டை வாங்கி போடுவேனா? நீ நல்லா இருக்குன்னு சொன்னவனே ஈன பல்ல கட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லணுமா? வந்தோமா, ஃப்ரெண்ட பார்த்தோமா, போனோமான்னு இருக்க வேண்டியது தானே. அது என்ன இடையில இந்த தேவையில்லாத வேலை? ஏய், இங்க நில்லு. என்னைக்காவது உங்க அப்பா போட்டிருக்கிற சட்டையை பார்த்து உங்க அப்பா கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? இல்ல உன் அண்ணன் தம்பி கிட்ட தான் சொல்லியிருக்கியா? அது என்ன அடுத்த ஆம்பளைங்களை பார்த்தா மட்டும் சொல்றது? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நீ தெரிஞ்சு கூட யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. போ ஒரே. அண்ணா, நான் கிடையாது அண்ணா. நான் அவளை வர சொல்லண்ணே, அவளாதான் வந்தான். நீ வரதுக்கு முன்னாடி அவளை அனுப்பிடலாம் தான் பார்த்தேன். லூசு, அவ போக மறந்து வாங்கி கட்டிக்கிட்டா. அண்ணா, சத்தியமா இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்னு, ப்ளீஸ் விட்டுருன்னு. உன் தப்பு இதுல என்னன்னு தெரியுமா? இந்த வேகாததெல்லாம் உன் கூட கூட்டிட்டு சுத்துறல, அதுதான். அச்சோ, வலிக்குதா? இல்ல, வலிக்கலன்னு சொன்னா திரும்பவும் கொட்டுவேன், வலிக்குதுன்னு சொன்னா வலிக்காம இன்னொரு கொட்டு கொட்டுறேன்னு சொல்லுவேன். நீ
நீ ஆளை விடுப்பா. வலிச்சும் வலிக்காம இருக்க நீ கொட்டினது. ம், அப்பாடி, இந்த சிரிப்பை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். அண்ணா, சிரிச்சாதான் நீ அழகா இருக்க. அப்படியா? ஆனா நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. சரி, இந்த மூடு கல்யாணத்துக்குள்ள வா, கோயில் போயிட்டு வந்துடலாம். ஏய், வர வர உனக்கு சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் தான் கோயிலுக்கெல்லாம் வர மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அப்பா அம்மா கிட்ட என் கூட தான் கோயிலுக்கு போவேன்னு சீனை போட்டிருக்க? உன் கூட தான் கோவில் போகணும்னு எனக்கு தோணுது. நீ இப்ப வருவியா மாட்டியா? போலாம். அக்கா இன்னைக்கே வேண்டுதல் நிறைவேற்றணுமாக்கா? கால்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா. நாம இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். சக்தி, சாமி விஷயத்துல அப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. இப்படிதான் அடிக்கடி ஏதாவது வேண்டி எப்ப பாரு என்ன டார்ச்சர் பண்ற. இப்பதானே சொன்னேன் சாமி விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு. அப்படி எல்லாம் பேசாத. பேசினா சாமி கண்ணு குத்திடுமா? சக்தி, சரி, இப்ப இதனால என்ன யூஸ்ன்னு நினைக்கிற? சாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம கேட்டதெல்லாம் சாமி கொடுக்கும். அப்படியா? ஆ. இது வரைக்கும் உன்னால ஏகப்பட்ட பிரார்த்தனை நிறைவேற்றிருக்கேன். அப்ப சாமிக்கு என்ன பிடிச்சிருக்கணும்ல? இப்ப நான் வேண்டுறேன், சாமி கொடுக்குறாங்களா பாப்போம். சாமி, நாங்க அர்ச்சனை பண்ண ஒரு தேங்காய் கொடு பாப்போம். ம், ஹலோ, இப்ப எதுக்கு தேங்காய் வச்சீங்க? நீங்க தானே தேங்காய் கேட்டீங்க. நான் சாமி கிட்ட கேட்டேன். நானும் சாமிதாம்மா. என் பேரு சாமி கண்ணு. என்ன எல்லாரும் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சாமியா கொடுத்துச்சு. ஏய், அதெல்லாம் கிடையாது. நீ சாமி கிட்ட கேட்டது கிடைச்சிருச்சுல்ல, வா. ஏமா, தேங்காய்க்கு யாரும்மா காசு கொடுக்கறது? எவ்வளோ? 20 ரூபா கொடுமா. ஆ, ம். கொடு. இந்தாங்க. சரிம்மா. எதுக்கு கடலை? நான் சுத்துற வரைக்கும் டைம் பாஸ்க்கு சாப்பிடலாம்னா? அது இல்லடி, நீ சுத்துற எண்ணிக்கை தப்பாயிடக்கூடாதுல, அதுக்கு தான் இந்த கடலை. அது சரி. அப்ப 108 தடவை கரெக்டா சுத்துனாதான் என்ன விடுவேன். சரி சரி, சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி உட்காரு. இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன். உண்மையதான் சொல்லணும். உண்மையை சொல்லணுமா? இங்க பாரு, கோவில்ல வச்சு கேக்குறேன். பொய் சொல்லக்கூடாது. எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? என்னன்னு கேளுக்கா. இங்க பாரு, ம். இந்த 3 நாளுக்குள்ள ஆ. உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பாத்தியா? ஏன்? அதெல்லாம் இல்லையே. ஏய், நல்லா யோசிச்சு பாரு. இல்லக்கா, எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல, நீ உன் மனசுக்கு பிடிச்ச பையனை சந்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சூப்பர்க்கா. நாங்கெல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா உன் கனவுல என் கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்க? ஏய், இல்லடி, ஒரு முறை வந்திருந்தா பரவாயில்லடி. 2-3 நாளா இதே கனவு தான் வருது. அதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு பாருடி. நீ கண்டிப்பா யாரையாவது மீட் பண்ணிருப்ப. ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு யாரு ஞாபகம் வந்துருச்சா? இல்லக்கா. ஏய் ப்ளீஸ், நல்லா யோசிச்சு பாரு. இருக்கா, யோசிக்கிறேன். இவன் ஏன் ஞாபகத்துக்கு வந்தான்? ஏய், யாரு 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 ஞாபகத்துக்கு வந்தா? அப்படின்னா அது அவனதான் இருக்கும். நீ வேற சும்மா இருக்கா. அவன் ஒரு வீணா போனவன். அவனை நினைச்சாலே கோவமா வருது. அன்னைக்கு அடிப்பட்ட அப்செட்னாலதான் அவனை சும்மா விட்டேன். அவன் மட்டும் என் கையில சிக்கனா அவன இந்த தேங்காவெல்லாம் மண்டைய உடைச்சிருக்கேன். தேங்காடி, என்னடி நீ? இன்னொரு வாட்டி அவன் என் கண்ணுல மாட்டுட்டும். அண்ணே, வா போலாம். எங்க? கோவிலுக்கு தான். ம், இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். நீ போயிட்டு வா. இவ்ளோ தூரம் வந்துட்டேன், வா சாமி கும்பிட்டு வந்துடலாம். உன்னை மாதிரி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறதுல சாமி ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் வந்து எதுக்கு தேவையில்லாம அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நீ போயிட்டு வா. அப்போ நீ வரமாட்ட? அதான் நான் சொல்லிட்டேன்ல. அப்படியா?
அப்ப கார் கீ ஏன் கிட்டே இருக்கட்டும், சரியா? ஏய் தாரிணி, ஒரு தடவை அம்மாவை விட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ச்சே. வாடி சீக்கிரம் போணும். சார் டைம் என்னாச்சு? சார் உங்களை தான் சார் கேக்குறேன், டைம் என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கான், ஆனா டைம் கூட பார்க்க தெரியல போல இருக்குடி. சார், பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும்? உங்களை தான் சார். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இந்த டைம் கேட்கறது, வலி கேட்கறது, இதெல்லாம் ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் கேட்பீங்களா? இங்க அவ்வளோ பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல. பொம்பளைங்களுக்கு மணி சொல்ல தெரியாதா, இல்ல வலி தான் சொல்ல தெரியாதா? ஒரு ஆம்பளைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? என்னடி வழிதானே கேட்டோம், வாழ்க்கையே கேட்ட மாதிரி இப்படி பொறும்புறான். வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம். இந்த பொண்ணுங்களே இல்லாத உலகம் இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்ட. அம்மான்னு ஒருத்தி இருக்க போய் தானே நீ பிறந்த. ஏன் பெண் என்றால் வெறுக்கிறாய்? ஹலோ, அதை கேட்க நீ யாரு? சித்தன். சாப்பிட வழி இல்லாதவன்லாம் சாமியார் வேஷம் போட்டு சித்தன் அலையிறீங்க. நான் சித்தனோ புத்தனோ, ஒரு பெண் தான் உலகம்னு நீ பித்தனா சொல்லக்கூடிய நாள் சீக்கிரத்துல வரும். அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். அதுக்கு முன்னாடியே அது நடந்துடும் மைசான். அக்கா, இப்ப எதுக்காக அவனை ஞாபகப்படுத்தின? ஏய், நான் எங்கடி ஞாபகப்படுத்தினேன்? நீ அப்படி கேட்டதுனால தானே எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு. ஏய், நான் ஒரு தடவை தாண்டி கேட்டேன். நீ ஒவ்வொரு சுத்திட்டு வரும்போது அவனை பத்தி தான் பேசுற. இதோட 77 தடவை ஆச்சு. சரி கடவுளே, திரும்ப அவன் என் கண்ணுல பற்றவே கூடாது. என்னாச்சு இவளுக்கு? என்னது? அதான் நானும் கேக்குறேன், என்ன இது? எது? இவ்வளவு அழகா இருக்கியே, என்ன இது? நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நான் உன் பின்னாடி தான் வந்தேன், நீ தேர்ற அழக ரசிச்சுக்கிட்டே. இப்படி நான் தேடுறத பார்த்தே நீங்க பாதி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் சீக்கிரம் போகணும். ஏன்? பெரியண்ணே என் கூட தான் வந்திருக்கான். ஓ, என் தங்கச்சிகளும் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் படாம வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, உன் அண்ணன் எங்க? அவன் வெளியில நிக்கிறான். ஏன் உள்ள வரலையா? ம்ஹும். அவனுக்கு பொண்ணுங்களை மட்டும் இல்ல, சாமியும் பிடிக்காது. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சார், ஆ? கார் உங்களோடதா? ஆ, ஆமா இப்படி காரை நீங்க நிப்பாட்டிட்டா என் காரை எப்படி எடுக்கிறது? சார், சிஸ்டர் கோயிலுக்குள்ள போயிருக்கா, அவகிட்ட தான் கார் கீ இருக்கு. வந்தவொடனே காரை எடுத்துடுறேன் சார். அவங்களாம் 1000 பிரார்த்தனோட உள்ள போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு பார்ப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? போங்க சார், போய் கீயை வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அக்கா, எவ்வளோக்கா ஆச்சு? ஏய், இதோட 101 ஆச்சு. அக்கா, 7 தானக்கா இருக்கு, அது நீயே சாப்பிடு, சரியா போயிடும். அச்சச்சோ, சாமி விஷயத்துல அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னும் 7 தானே, சீக்கிரமா முடிஞ்சிடும். போ 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 போ, போடி. எங்க இவ்வளவு காணோம்? ஐயோ, அண்ணா.
எங்க? ஐயோ, வேண்டாம். உங்களோட என்ன பார்த்துட்டு அவ்வளவுதான். பார்த்தா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பாக்குறது பேசுறதெல்லாம் எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. எங்கேயாவது லவ்வர்ஸ பார்த்தாலே கண்டபடி திட்டுவான். உன் அண்ணனுக்கு இப்படி ஒரு வியாதியா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் இன்னொரு நாள் பொறுமையா சொல்றேன். நான் வரேன். ஏய் இன்னும் எவ்வளோக்கா இருக்கு? 108 முடிஞ்சிருச்சு. அப்பாடி. ஏய், எங்க உட்கார்ற? போ 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 போ. போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்து. இது வேறயா? ம். கூடு. ஏய், தேங்காய் எப்படி உடைக்கிறதுன்னு தெரியுமா? தோ இப்படிதான் உடைக்கணும். சக்தி, விளையாடாத. சாமியை மனசுல வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தேங்காவை ஓங்கி அடிச்சு உடைக்கணும், சரியா? சரி. போ. கடவுளே, அக்கா நல்லா இருக்கணும். சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். ஐயோ, இவனா இப்ப என்ன பண்றது? என்ன பாஸ், வாய்க்கு வந்தா பிரசாதத்தை கரெக்டா கேட்ச் பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்க. ஓ, தீர்த்தம் வாங்காம பிரசாதம் சாப்பிட மாட்டீங்களா? ஏய் ஐயோ, விடாம தோத்துறானே பப்பாவி. ஆமா.